முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மோத்திலால் ஓஸ்வால் ஒரு மிட் கேப்பில் ஒரு 5 ஸ்டாக்ஸுக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற 2 ஸ்டாக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகியிருக்கிற லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். 2 ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 5 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்சைடு போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட் ஒரு 170 ருபீஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இது 152 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 170 ருபீஸ் வரை போகணுன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து 15% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கைத்தான், இது நம்ம ரேடாரில் இல்லை இந்த ஸ்டாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு. இது 160 ருபீஸ்க்கு மேலே போனோடனே நம்ம இதுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 172 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 200 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நியூஸ்கள் வந்துருந்துச்சு. என்னென்னா நிறைய இடத்துல அவங்க ஹோட்டல் பை பண்ணியிருக்கிறதாகவும் சில ஹோட்டல்ஸ் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுருக்கிறதாகவும் நம்ம நியூஸ் சொல்லியிருந்தோம். நம்ம பழைய வீடியோ நான் வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். இப்போ இது 174 200 போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு கீழே ரெண்ட் இருக்கிற ரூமுக்கு ஜிஎஸ்டிமே நல்லா கணிசமாக குறைச்சிருக்காங்க. இதுவும் இந்த ஷேர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோ பிளாஸ்ட்னு ஒரு ஷேரு, இதுவும் நம்ம ரேடாரில் இல்லை, அதனால் இந்த ஷேரை விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் தான் நியூட்ரல் டார்கெட் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா தற்சமயம் 112 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் ஒரு 120 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ 112லேருந்து ஒரு 120 வரைக்கும் போகிறதுலாம் ஒரு பெரிய டார்கெட்டாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, காரணம் இருக்குன்னா நம்ம நண்பர்கள் 2% 5%னால அது நம்ம சின்ன விஷயமா எடுத்துக்கூடாது. அது இல்லாமல் ஏன் இவங்க 120 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க, இது எதுக்கு ஒரு பெரிய டார்கெட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒரு 4 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட், அதாவது குவார்ட்டரில் ரொம்ப பெரிய அளவில் உயர்த்தி காட்டல. அந்த ஒரு காரணத்தினால இவங்க இதுக்கு நியூட்ரலான ஒரு டார்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. ஆனால் அதில் 2 மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டரும் மீடியாவும். ஆட்டோ செக்டர் ஒரு இறக்கத்தை கொடுக்க மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா எம்என்டம் தான். எம்என்டம்ல ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 2.5% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஒரு 2.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போ ஐடி செக்டர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி இன்ஃபோசிஸில் இருக்கிற பைபேக்கு நியூஸு, அப்புறம் அது போக ஃபெட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ஐடி செக்டருக்கு ஒரு நல்ல நியூஸாக இருக்கிறதுனால அந்த ஷேர் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது அந்த இண்டெக்ஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 13-14% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஷேரு. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது கடைசியில் ஒரு 5% அளவில் பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஷேர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு மெயினான ஒரு ஏற்றத்தை கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கண்ட்ரீஸ்லேருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு 336 மெகாவோல்ட் அளவுக்கான சோலார் மாடல் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு 10.96 ஜிகாவாட் அளவுக்கான ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் FY 27க்குள்ளே 17.5 ஜிகாவாட் அளவுக்கு இதோட ஆர்டர் புக் உயர்த்துறதுக்கு திட்டம் வச்சுருக்காங்க. இந்த பல நல்ல விஷயங்கள் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஷேர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இவங்க லாஸ்ட் டைம் குவார்ட்டரில் அந்த ரிசல்ட் பாருங்கள், 3 குவார்ட்டர்லையும் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 23 கோடி இருந்தது. ஜூன் 2025 அப்படியே 133 கோடி. பாருங்கள், 5-6 மடங்கு அதிகரிச்சிருச்சு ப்ராஃபிட். இந்த ஒரு காரணம்.
அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது பேலன்ஸ் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியும். கணிசமா ரிசர்வ்ஸ் பார்த்துங்க, ரிசர்வ் பாருங்க 187 கோடியிலேருந்து 925 கோடி அதிகரிச்சிருக்காங்க. ஆனா, கடன் பாருங்க 854 கோடி இருந்த கடன் வந்து 272 கோடியா குறைச்சிருக்காங்க. எந்த ஒரு கம்பெனியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுக்குறதுக்கு, அவங்களோட ரிசர்வ்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்லாம அவங்களுடைய கடன் வந்து கம்மியா இருக்கணும். இந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால, இந்த ஷேர் வந்து வருங்காலத்தில ஏற்றத்த குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கறதா நான் பார்க்குறேன். ஏன் அப்டின்னா, வருங்காலமே பார்த்தீங்கன்னா, கிரீன் எனர்ஜிய நம்பி தான் இருக்குது. அதாவது கோல், அப்புறம் பெட்ரோல் ப்ராடக்ட்டோட இதெல்லாம் குறைச்சிட்டு, கிரீன் எனர்ஜி, விண்ட் மில்லு, அப்புறம் இந்த மாரி சோலார் பேனல் அத பார்த்து தான் வந்து வருங்காலம் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால, இந்த ஷேர் வரக்கூடிய காலங்கள்லயும் ஒரு ஏற்றத்த குடுக்கும்னு தான் நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யு செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, HAL. HALல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, இவங்க வந்து ISRO கூட டை அப் பண்ணிட்டு, SSLV இருக்கு. SSLV ராக்கெட் அதாவது ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். அதுல வந்து இவங்க பார்ட்னரா சேர்ந்திருக்காங்க. இதோட மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க HALஓட டை அப் பண்ணி ISROவோட டை அப் பண்ணியிருக்கனால, இந்த ராக்கெட்ட மேனுஃபேக்சர் பண்றது, அப்புறம் அந்த ராக்கெட்ல குவாலிட்டி கண்ட்ரோலு, அப்புறம் லான்ச் ஆப்பரேஷன், அப்புறம் போஸ்ட் ஃபிளைட் அனலைசிஸ் அதாவது இந்த ஃபிளைட் வந்து சேட்டலைட் லான்ச் முடிஞ்சதுக்கு அடுத்து, அத பத்தி அனலைசிஸ் பண்றது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, ISRO கூட சேர்ந்து பண்ண போறாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2.5% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 105 ஏறியிருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, 2020ல ரூ. 400 இருந்த ஷேரு, இப்ப ரூ. 4,500 ஒரு 11 மடங்கு ஏறியிருக்கு 5 வருஷத்துல. இந்த மாரி ஒரு மல்டி பேக்கர் ஷேர் தான் வந்து நம்மளுடைய எல்லா ரீட்டெயிலர்ஸ் நம்மளுடைய எல்லாரோட ட்ரீமா இருக்கும். கண்டிப்பா அது மாரி ஷேர் உங்களுக்கு கிடைக்குங்கிறது நான் நம்புறேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவங்க 2035க்குள்ள இந்தியா வந்து தனியா சேட்டலைட் ஸ்டேஷன் விண்வெளியிலேருந்து சேட்டலைட் ஸ்டேஷன் வந்து அமைக்க போறதா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க நம்பியிருக்கிறது ISRO ஒண்ணு. அதுக்கடுத்து இந்த மாதிரி இப்ப நம்ம அந்த டை அப் பண்ணியிருக்கிறதுல அந்த HAL இந்த மாரி டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய பல ஸ்டாக்கள் வந்து இதுக்கு உதவிகரமா இருக்கும். லாங் டெர்முக்கு பார்த்தீங்கன்னா, HAL கண்டிப்பா ஒரு நல்ல ஷேரா தான் இருக்கும். அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, BEL. இதுவும் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஷேர் தான். இந்த ஷேர நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ₹360 இதுக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி ₹360 வரைக்கும் வந்துட்டு, அங்கருந்து ஒரு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க HALக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால, இவங்களுக்கும் அந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஒரு இன்னைக்கு மட்டுமே ஒரு 4% ஏற்றத்த குடுத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 390 ரூ. 395ங்கிறது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அத தாண்டி மேல போச்சுன்னா, ஃபர்தரா மேல அந்த ஸ்டாக் போகும். ஒருவேள ரூ. 395 கட் பண்ணல அப்படின்னா, திரும்பவும் ஒரு ரூ. 370 ரூ. 365 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் நம்புறேன். நண்பர்கள் வந்து டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பல ஸ்டாக்கள் இருந்தாலும், இந்த 2 ஸ்டாக்க வந்து மெயினா உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கங்க. வருங்காலம் கண்டிப்பா டிஃபென்ஸ் செக்டார் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, BSE. BSEல என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, இன்னைக்கு வந்து அவங்க ஒரு 5% அளவுக்கு ஒரு இறக்கத்த குடுத்துச்சு இந்த ஸ்டாக்கு. ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப. பட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3% 3.5% அளவுக்கு நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா கடந்த ஒரு 6, 7 செஷன்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஏற்றத்த தான் குடுத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு இதுல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மத்தபடி இதுல வேற எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இதுவரைக்கும் வரல. அப்படி எதுவும் இந்த ஷேர்லேருந்து நெகட்டிவ் நியூஸ் எதுவும் வந்ததுன்னா, கண்டிப்பா நான் நம்ம நண்பர்களுக்கு இத சொல்றேன். என்னோட சார்ட்ட பாருங்க. சார்ட்ல பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க ஒரு 5 நாளா நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருந்த இந்த ஷேரு, இன்னைக்கு இறக்கத்த குடுத்துருச்சு. பாருங்க ஒரு ரூ. 2000 ரூ. 2,100 வரைக்கும் வந்த ஷேரு, இன்னைக்கு ரூ. 2,260 வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஷேர நாம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து 2000லேருந்து ஒரு ₹2,100 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்கலாம். இறங்கி ஒரு ரூ. 2,000 வந்துச்சுன்னா, இந்த ஷேர வந்து கன்சிடர் பண்றதா இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா நண்பர்களுக்கு வீடியோ மூலமா சொல்றேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டாம இருக்கிறார்ல, உலகத்தோட நாட்டாம ட்ரம்ப். அவர் இப்ப கொஞ்ச நாளுகளுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து ஒரு டெட் எக்கனாமி. அதுல வந்து ஒரு உயிரே இல்ல. அந்த எக்கனாமிய வந்து நாங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாரி சேலஞ்சிங்கா சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்கனாமி வந்து கீழ தள்றதுக்கான சூழ்நிலைலாம் இருந்துச்சு. ஏன்னா, டேரிஃப் ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு 25% போட்டாரு. அப்புறம் அதுக்கடுத்து அடிஷனல் டேரிஃப்னு சொல்லி ஒரு 25% மொத்தம் 50% அளவுக்கு போட்டாரு. அந்த அளவுக்கு போட்டுட்டு, இந்தியாவ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பகையான நாடாவே பார்க்குற மாரி தான் பார்த்தாரு. பட், அதுல இப்ப என்ன ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பாருங்க.
இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். வெக விரைவில் வந்து நான் மோடி கூட பேசுவேன். அப்படிங்கிற விஷயத்த ட்ரம்ப் வந்து பகிர்ந்திருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல. இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் ட்ரம்ப் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இந்தியாவுக்கு நம்ம வந்து டேரிஃப் போட்டு பிரஷர் குடுத்தோம்னா, அவங்க வந்து நாம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் அத கண்டிப்பா அவர் செஞ்சிருப்பதா நான் நினைக்கிறேன். ஆனா இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து வேற மாரி இருந்துச்சு. அமெரிக்காவ அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, இந்த பக்கமா ரஷ்யா கூடவும், சைனா கூடவும் டை அப் பண்றதுக்கான நடவடிக்கைகள நம்மளுடைய பாரத பிரதமர் எடுத்த ஒரு காரணத்தினால, ட்ரம்ப்க்கு வந்து கண்டிப்பா அது ஒரு ஷாக்கிங்காவும் இருந்திருக்கும். இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அவங்கள பொறுத்தவரைக்கும். அதனால இந்த ஒரு மார்க்கெட்ட விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ட்ரம்ப் வந்து அப்படியே ரொம்ப ஹார்ஷா போய்க்கிட்டு இருந்தாரு. அப்படியே கீழ இறங்கி வந்துட்டாருன்னே சொல்லலாம். இந்த மாரி அவர் ட்ரம்ப் சொன்னதுக்கு நம்முடைய மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் ட்ரம்ப் கூட பேசுறதுக்கு ஆவலாகத்தான் இருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் சொன்னேன் பாருங்க. இப்படி சொல்லியிருக்காரா? அடுத்து ஒரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பக்கம் தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு, தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்னு சொல்றாங்களா? அந்த ஒரு கதையா, இந்தியா கூட நான் நட்பா இருக்க போறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு? யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் 100% வந்து டாரிஃப் போடணும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ரஷ்யன் ஆயில்லேருந்து அளவுக்கு அதிகமா வாங்குற ஒரு காரணத்தினால தான், ரஷ்யா வந்து உக்ரைன் போர் வந்து இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஆயில் வாங்குறத நிறுத்துனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபண்டுக்கு வந்து தட்டுப்பாடு வரும் ரஷ்யாவுக்கு. அதனால வந்து புதின் வந்து போர நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறனால நீங்க வந்து அவங்க மேல வந்து இந்தியா மேலயும், ரஷ்யா மேலயும் சாரி இந்தியா மேலயும், சைனா மேலயும் டாரிஃப் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் என்னன்னா, இந்தியா கூட நெருக்கமா வர்ற மாரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. இவர வந்து நம்ம ஒரு கணக்கிலே சேர்க்க முடியல. அதான் மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்கல்ல. எந்த பக்கம் குதிக்குதுன்னு பூனைக்கு தான் தெரியும். அதே மாரி அவர் எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு ட்ரம்ப்க்கு மட்டும் தான் தெரியும். அவருடைய வார்த்தைகள நம்புற அளவுக்கு நம்ம நாடு நம்புமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் வந்து சிலர் வந்து ஐபிஓ பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அர்பன் கம்பெனி அவங்க அந்த கம்பெனி பத்தியும், அடுத்து தேவ் ஆக்ஸலரேட்டர் இந்த 2 கம்பெனிகள பத்தின ஐபிஓ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அர்பன் கம்பெனி வந்து ஒரு 36% அளவுக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இந்த ஷேர் லிஸ்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கதா காட்டுது. தேவ் ஆக்ஸலரேட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 18% வரைக்கும் காட்டுது. இன்னைக்கு தான் இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிருக்குது 10ஆம் தேதி. 12ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வரைக்கும். வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதே மாதிரியான கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுச்சுன்னா, இதில நம்ம அப்ளை பண்றதுக்கு பண்ணலாம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலயும் மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த 18% காட்டுறது வந்து 2 நாளா குறைஞ்சாலும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அர்பன் கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கீழ இறங்கி ஜிஎம்பி குறைஞ்சிச்சுன்னா, குறைஞ்சு வந்துருமான்னா, வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருவேளை இதுல வந்து அர்பன் கம்பெனில இத அப்ளை பண்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கலாம். அப்படிங்கிறதா தான் நான் பார்க்குறேன். இத வந்து வெள்ளிக்கிழமை நாம நம்ம நண்பர்களுக்கு டீட்டெயிலா நான் வந்து அப்டேட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோல நண்பர்களே நம்ம தேவையான அளவுக்கு தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனலுக்கு வந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மேலான ஆதரவு தர நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.